கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தின் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த வாரத்தில் நாம் தேவனால அழைக்கப்பட்டவர்கள், நாம் தேவனால அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற அந்த மேன்மையை குறித்து நாம் தியானிக்கிறோம். இன்றைய நாளில் பார்ப்போம். மத்தேயு 22வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரர் அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களுக்கு ஒரு அழைப்பு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்துக்கு முதலே நம்மளை முன்குறித்து தாயின் கருவில் உருவாக மன்னுமே நம்மளை பேர் சொல்லி அழைத்த தேவன். ஆமென். அவருக்கு பிரியமானவர்களை அவர் அழைத்திருக்கிறார். அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி அப்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு ஒரு அழைப்பு வருகிறது, கல்யாண விருந்துக்கு வரும்படி. பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் என்ற அந்த நிச்சயம் நமக்கு ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் எதற்காக அழைக்கப்பட்டோம் என்றதை விட நாம் அழைக்கப்பட்டவர்கள். நாம் ஒருவரும் சாதாரணமானவர்கள் அல்ல. நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்து இயேசுவுக்காக, அவருடைய உன்னதமான வேலைக்காக, உன்னதமான திட்டத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. ஏனென்று சொன்னால் வேதம் அழகாக சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் புத்தகம் 19வது அதிகாரத்திலே, வெளிப்படுத்தல் 19:9 அழகா சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். அங்க சொல்லப்படுகிறது, பின்னும் எவன் என்னை நோக்கி ஆட்டுக்குட்டியாரும் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பின்னும் அவன் என்னை நோக்கி ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். பாருங்க, நம்ம அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். அந்த அழைப்பு எல்லாருக்குமே கிடைக்கல. நம்ம எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா. நாம் அழைக்கப்பட்டவர்கள், அவருடைய மிக மேன்மையான அந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. அதனால தான் கொரிந்தியர் 1வது அதிகாரத்திலேயே, கொரிந்தியர் 1:24 அழகாக சொல்லப்படுகிற இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஆகிலும் யூதனானாலும் கிரேக்கனானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் ஞானமுமாயிருக்கிறார். ஆமென். இதுதான் அழைக்கப்பட்டவர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய காரியம். அவரே ஞானமும் பலனுமாயிருக்கிறார். கிறிஸ்து எவனாயிருந்தாலும் சரி, அவன் கிரேக்கனா இருந்தாலும் சரி, யூதனா இருந்தாலும் சரி, நாம் எவராக இருந்தாலும் அவருக்கு பிரச்சனை இல்லை. படித்தவனாக இருந்தாலும் சரி, படிக்காதவனாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் கிறிஸ்து இயேசுக்காக அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு பலன் இயேசு கிறிஸ்துவே. அல்லேலூயா. நாம் அழைக்கப்பட்டவர்கள். அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைக்கப்பட்ட நாம் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி அவர் என்ன செஞ்சிருக்கார்? ராஜரீகமான ஆசாரி கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனமா எங்களை ஏற்படுத்தி பரிசுத்த ஜாதியை ஏற்படுத்தி இருக்கிறார் அல்லவா. பிரியமான தேவஜனம், இன்றைக்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டவர்கள் என்ற அந்த உண்மையை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் அழைக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவரால் அழைக்கப்பட்டவர்கள், நம்மளை முன்குறித்தவரால் அழைக்கப்பட்டவர்கள், நம்மளை தெரிந்து கொண்டவர்களால் அழைக்கப்பட்டவர்கள். நம்மளை அழைத்தவர் சர்வ வல்லவர். அல்லேலூயா. சர்வ வல்லவருடைய உன்னத நோக்கத்துக்காக அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் அவரால் அழைக்கப்பட்ட அந்த நிச்சயத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். அந்த அழைக்கப்பட்டது நிச்சயத்தை உடையவர்களாய் நாம் என்றைக்கு ஜீவிக்க ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு கர்த்தர் தாமே அந்த அழைப்பின் உன்னத நோக்கத்தை நமக்கு நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் தாமே ஒவ்வொருவருக்கும் அழைக்கப்பட்ட அழைப்பில் நிலைத்திருக்கும்படி கிருபை செய்வாராக. God bless you all.